அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமலான் மாதத்தின் பொருட்டாலும் அந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து வைக்கக்கூடிய நோன்பின் பொருட்டாலும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக. நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துஆ. அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن للصائم عند فطره لدعوة ما ترد. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பாளிக்கு நிச்சயமாக நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு பிரார்த்தனைக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பிரார்த்தனை இறைவனிடம் மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். பகல் முழுக்க நோன்பு நோற்று கொண்டு இபாதத்துகளும் புரிந்து இதர அமல்களும் செய்து, நோன்பு அப்படிங்கிறது இறைவனுக்குரியது, அதனால தான் அதற்கு கூலி நானே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட பகல் முழுக்க நோன்பு இருந்து ஐம்புலன்களையும் அடக்கி இச்சைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி இறைவனுக்காக நோன்பு நோற்று கொண்டு இருக்கக்கூடிய நாம், நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ் இடத்துல நம்ம அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அந்த துஆ இறைவனிடத்தில் கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அந்த விஷயத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நோன்பு திறக்கிற நேரத்தில் பேசுவதோ அல்லது நேரத்தை வீணடிப்பது போன்ற காரியங்கள் ஈடுபடுவது கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நாம் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏன்னா இஃப்தாருடைய நேரம் இருக்கு இல்லையா, அது அந்த நேரம் ரொம்ப ரொம்ப கனிமத்தான நேரம். அதனால தான் நோன்பாளியுடைய துவா கபூலாகும் ஒரு ஹதீஸ் இருக்கு. குறிப்பாக அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் செயல்படுவதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி தர வேண்டும். ஏன்னா நோன்பாளிக்கு இதை விட ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வேற எந்த நேரங்களில் அல்லாஹ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. முக்கியமான நேரங்கள்லாம் இருக்குது, துவாக்கள் கபூலாகும் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் நிறைய விஷயம் சொல்லப்படுது. ஒன்று மக்ரிபுடைய நேரம், இன்னொன்று ஃபஜருடைய நேரம், இன்னொன்று தஹஜ்ஜத்துடைய நேரம். நிறைய பேர் சஹரில் தான் எந்திரிக்கிறோம். சஹரில் ஏந்திரிச்ச உடனே நாம் என்ன செய்யணும், சுய தேவைகள்லாம் முடித்து விட்டு ஒழுவு செய்த பிறகு சஹருக்கு முன்னாடி டைம் இருக்கும் பட்சத்தில் முதல்ல தஹஜ்ஜத்தை நம்ம முடிச்சுட்டு அதன் பிறகு சஹரில் நம்ம என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். ஏன்னா எல்லாமே முக்கியமான நேரம். ஃபஜருடைய நேரம் முக்கியம், மக்ரிபுடைய நேரம் முக்கியம், தஹஜ்ஜத்துடைய நேரமும் முக்கியம். அப்போ அந்த முக்கியமான நேரங்கள் அல்லாஹ் கொடுத்து அந்த நேரத்தில் நம்ம அமல் செய்யாமல் துவாவும் கேட்காம அந்த நேரத்தை வீணடிப்பது இருக்கு இல்லையா, இதை விட கை செய்து வேற ஒன்றுமில்லை. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் குறிப்பாக எந்தெந்த நேரங்கள்லாம் துவாக்கள் மக்பூலியத் ஆகும், அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஆகும் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் செல்வதற்குண்டான வழிகளை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் லேசாக்கி தருவானாக. அவனுடைய மஃபிரத்தை பெற்ற நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.